குட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே விளாக் தான். ஃபோன் பண்ணிட்டு 7:30க்கு ஃபேமிலி பார்ட்டி இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. எப்பன்னு பார்த்தா 7:15க்கு ஃபோன் பண்றாங்க. அட பாவி! 1/4 மணி நேரத்துல எப்படியா கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது நீங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து நான் எண்ணெய் நல்லா வலிச்சு வச்சு சீவிருந்தேன். எனக்கு என்னமோ ஹேர் வாஷ் பண்ணாம வெளியில கிளம்புனாலே அன்னைக்கு டேவே டல்லா போன மாரி தான் ஃபீல் பண்ணுவேன். இப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவசர அவசரமா அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு, ஹேர் ட்ரையர வச்சு காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு போனோனே பசங்களுக்கு புடிச்ச ஐட்டம் தான். ஜம்பிங் பலூன் ஐட்டம். போனோனே ஒரு 15 மினிட்ஸ் அதிலேயே விளையாண்டுட்டே இருந்திருப்பாய்ங்க. பாப்பாவும் அதில விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரே அடம். சரி மாத்தி மாத்தி அவள கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுக்கிட்டு இருந்தோம். "டேய் வந்த வேலைய பார்க்கலாம் வாங்கடா" அப்படின்னா, "எங்கம்மா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட தான்டா வந்தோம் மெயின். அத போய் பார்க்கலாம் வாங்கடா" அப்படின்னு வரமாட்டேன்ட்டாய்ங்க. "நீங்க போங்கம்மா நாங்க விளையாண்டுட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்பி வந்து பின்னாடியே பசங்களும் ஓடியாந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு போய் பார்த்தா நம்ம பசங்களோட ஐட்டம், டாய்ஸ் ஐட்டம் அது வாங்கலான்னு பார்த்தா என்ன ஒண்ணு கேஷ் தான் அலோடு, ஃபோன்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஃபோன்பே நம்பி போயிட்டோம். கேஷ் எடுக்கல. கையில கொஞ்சம் காசு வச்சுக்கிறது நல்லது தான். இந்த மாரி திடீர் திடீர்னு நடக்கும். சரி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு சிக்கன், பக்கோடா, சவுமீன், தந்தூரி ரொட்டி நெறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு போனோனே நாங்க வந்து பக்கோடா அந்த ரோல் பண்ணியிருக்கிறத வந்து கட் பண்ணி பொரிச்சு தருவாங்க. ₹50 ஒரு பிளேட். அதில லெமன், ஆனியன் எல்லாம் போட்டு தருவாங்க. காரத்துக்கு சட்னி வச்சு குடுப்பாங்க. என் பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சும்மா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா, சின்னவன் மட்டும் கொஞ்சம் உரப்பா இருக்குமா, நல்லா இருக்கு அப்படின்னா. பாப்பா ரியாக்ஷன மட்டும் பாருங்களேன். "என்னடா நடக்குது இங்க? என்னைய விட்டுட்டு" அப்படின்ற மாரி பார்த்துக்கிட்டே இருந்தா. ஏன்னா, அவளுக்கு ஒண்ணுமே குடுக்காதனால எனக்கும் வேணுன்ற ஒரு தோரணையோட பார்த்துக்கிட்டே இருந்தா. சரி அவங்க அப்பா, "பாப்பாவுக்கு கொஞ்சம் வச்சு விடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சு விட்டாங்க. அவளுக்கு பிடிச்சிச்சு போல. நல்லா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. சரி நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்கு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சவுமீன் தான் போனோம். வடை பாவு கேட்டோம். வடை பாவெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சவுமீனுமே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிருந்தாங்க. நாங்க அடம் பிடிச்சதுனால திருப்பி சரி ஓகே வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பிளேட் ₹30ன்னு சொன்னாங்க. ஒரு பிளேட் வாங்கினா எப்படி பத்தும்? 2 பிளேட் வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கே என் ஹஸ்பண்ட் நைட் நேரம் சாப்பிடக்கூடாது அது இதுன்னு ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன் ஆர்மி ரூல்ஸ்லாம் இங்கே பேசாம எங்களுக்கு வாங்கி குடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு 2 பிளேட் தான் வாங்கிட்டு வந்தோம். நான் அவர்ட்ட சண்டை போட்டு 2 பிளேட் வாங்கிட்டு வரேன். என் பசங்க என்ட்ட சண்டை போடுறாங்க. எங்களுக்கு சிங்கிள் பிளேட் தனித்தனியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐய்யயோ! அப்பா நைட் நேரம் சாப்பிட விட மாட்டாருப்பா. இது அன்ஹெல்த்தின்னு சொல்லி சாப்பிட விட மாட்டாருப்பா. இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு வழியா முடிச்சாச்சு. சரி அடுத்து என்ன நெக்ஸ்ட் ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். கேக் ஐட்டம் வச்சிருந்தாங்க. ஒண்ணும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே தந்தூரி ரொட்டி எவ்வளோன்னு கேளியா அப்படின்னு சொன்னா, 2 ரொட்டி வித் சிக்கன் கிரேவியோட ₹160ன்னு சொல்லிட்டாங்க. அடப்பாவி! நம்ம ஃபேமிலிக்கு 2 ரொட்டி வாங்கி எப்படி பத்தும்? வாங்குவோமான்னு கேட்டதுக்கு என் ஹஸ்பண்ட் வேணாம் நாளைக்கு சண்டே தானே நம்ம வீட்ல கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் வயிறார சாப்பிட்ட மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேவா ஐஸ்கிரீமாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐட்டம் அங்க போனோம். போனா அடிக்கிற வெயிலுக்கு கூலர் கொஞ்ச நேரம் இருடி நான் கூலர்ல காத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அங்கனயே நின்னுட்டு கண்ல காத்து வாங்குனாங்க. என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு கேட்டா, ஸ்டார்ட்டிங் ரேட்டு தான் கேட்டேன். ₹20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. என் பசங்க குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே ₹20க்கு ஒரு 4 குல்ஃபி வாங்கி நல்லா வெயிலுக்கு இதமா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து மாசத்துல வந்து 2 நாள் ஃபேமிலி பார்ட்டி நடக்கும். அப்புறம் மிச்சம் 2 நாள் வந்து சிங்கிள் மெம்பர்ஸ்க்கு ஃபேமிலி இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த பார்ட்டி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சிங்கிள் மெம்பருக்கு தான் பார்ட்டி சூப்பரா இருக்கும். நல்லா தண்ணியோட அப்படியே சுத்தல்ல திரிவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு என்னதான் அங்க சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு பசிக்குது முத்து, உன் கையால 2 தோசை ஊத்தி குடு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து தோசை ஊத்தி குடுத்து அன்னைக்கு டே அப்படிதான் போச்சு. இப்படி யாரெல்லாம் வெளியில சாப்பிட்டாலும் வீட்ல வந்து சாப்பிட்டா தான் வயிறு நிறையும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. டாடா பாய்.